இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தையோட உயிர்க்காக தான் உயிரையே கொடுக்கக்கூடிய தாய் அவ்வளோ சுலபமா குழந்தைய சாக விட்டுருவாளா? அதனாலதான் என் குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். என்னது? உண்மையாவா நம்ம குழந்தை உயிரோட இருக்கா? இருக்கு. உங்களால சரியா பார்க்க முடிஞ்சா உங்க கண்ணு முன்னாடியே தெரியும். அவளுக்குள்ள நான் இருக்கேன், அவ கூட நான் இருக்கேன். எப்பவோ இறந்து போன நம்ம குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கா? நிஜமாவா? ஒரு தாய் குழந்தைய பத்தி பொய் சொல்லுவாளா? எங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க பக்கத்துல வர முடியலனாலும் உங்க மனசுக்கு நெருக்கமா தான் இருக்கா. என் வீட்டையும் என் மேல பாசமா இருந்தவங்களையும் பிரிஞ்சு இருக்க முடியாம என் பொண்ணு ரூபத்துல நான் வந்திருக்கேன். என் குடும்பத்தை சுத்தி தான் நான் வந்துட்டு இருக்கேன். சோபா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம பொண்ணு இங்கதான் இருக்காளா? என் பக்கத்திலே இருக்காளா? யாரு அது? சோபா, 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 சோபா. என்ன சோபா சந்திரா, என்ன இது? என்கிட்ட என் பொண்ண கொல்ல பாக்குறியான்னு சொல்லி கேட்ட. மாமா கிட்ட என் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்லிருக்க. அப்படின்னா நான் கொல்லணும்னு நினைச்ச பூமி பூமிதான் உன் பொண்ணா? பூமி இந்த வீட்டுக்கு வாரிசா? ஏய், நீங்க என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ண? வேணும்னே இங்க அங்கன்னு கை வச்சீங்கல்ல. ஏய் தையதக்கா, நல்ல சோஃபா மாதிரியே படுத்துக்கிட்டு இருந்தீனா நீ அங்க படுத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சே வேணும்னு என் மேல கை வச்சீங்க. ஏய், நீ இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இருங்க, என் மேல நீங்க எங்கெல்லாம் கை வச்சீங்கன்னு ஆண்டி கிட்டயே சொல்றேன். ஏய், இதெல்லாம் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பியா? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? ஹலோ, என்னை பத்தி எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நடுராத்திரியில நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? அது கூட ஓகே, நீ ஏன் இங்க படுத்திருக்க? அது ரூம்ல தூக்கம் வரலையா? தூக்கம் வரல, வெளியே வந்து படுத்த ஓகே. இந்த ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கேன்னு கேக்குறேன். அது சந்திரமுகி சாங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? நடுராத்திரியில டான்ஸ் பிராக்டிஸா? பக்கத்து வீட்ல யாராவது பார்த்து அவங்களுக்கு நெஞ்சு கிஞ்சி நின்னு போச்சுனா? எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பிராக்டிஸ் பண்ண முடியும். நல்லா இருக்கும், நீங்களும் பாக்குறீங்களா? அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு தேவையில்லம்மா. எனக்கு வேலை இருக்கு, நீ போ. நான் ஒரு 2 ஸ்டெப் வேணா போட்டு காமிக்கிறேன். தேவையில்லம்மா, நீ யாருக்காக பிராக்டிஸ் பண்ணியோ அவங்க முன்னாடியே போய் ஆடு. நீ முதல்ல கிளம்பு போ.
என் டான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு குடுப்பன் இருக்கணும். ஆ, எனக்கு இருக்கிற குடுப்பனையே போதும், நீ கிளம்பு. முடிச்சிட்டம்மா, சீக்கிரமா போய் கட்டிட்டு வா போ. ஐயோ டைம் ஆகுது. இந்து இந்து இல்லையா? ஆமா. வாசப்படி கொஞ்சம் கீழே இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆ, ஆமா ஆமா. அப்புறம் அது வீடு இல்லடி, குருவி கூட ஆயிடும். அண்ணா பின்ன என்னடி, தினமும் இங்க இருந்து அங்க இல்ல அங்க இருந்து இங்க 10 வாட்டி போயிட்டு வந்துட்டே இருப்ப. அது உனக்கு எட்டாவது உனக்கு தெரியாதா? தலை குனிஞ்சிட்டே நடக்கிறதுனால இது இவ்ளோ ஹைட்டா இருக்கும்னு தெரியாம போச்சு. முன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஸ்டூல் சேர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இரு எடுத்துட்டு வரேன். ராணி சீக்கிரமா கட்டி முடி. சரிங்கம்மா. ஐயோ அம்மடி மீரா, காலையில இருந்து காஃபியே குடிக்கல. கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வரியா? சரிங்க அத்தை. இங்க பாருமா, பூவெல்லாம் சீக்கிரமா கட்டி கொண்டு போய் அங்க வச்சிரு. ம்? வா இரு. ஜாக்கிரதை. ம். கட்டு. டேய் செர்ரி, அவள வேலை வாங்காம நீயே வாங்கி கட்டலாம்ல. அது அக்காக்காக தங்கச்சி கஷ்டப்படும் போது நடுல டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணல பாட்டி. டேய், வேலை செய்ய தோணலன்னு சொல்லுடா. என்ன இப்படி சொல்றீங்க? நான் தான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போத்துல இருந்து அந்த பூவை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு வர. எங்கேயும் எனக்கு வேலை செய்யற வாய்ப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க பாட்டி. அத்தை காஃபி. ஏய் ஒழுங்கா கட்டு. ரொம்ப சூடா இருக்கு. சரிம்மா. கல்யாண பொண்ணு, கல்யாண கலை முகத்துல தாண்டம் ஆடுது. நட்சத்திரா, ஆமா அப்புறவாணி எங்க போயிட்டாங்க? மேல ரூம்ல இருக்காங்க அத்தை. ஏன் இத அவளுக்கு கொடுக்க போறியா? ஐயோ இல்ல அத்தை, வீட்ல இன்னும் என்னென்ன வேலை செய்யணும்னு கேட்கணும்ல. ஆமாமா, உன் அண்ணி சொல்றதானே நீ எல்லாத்தையும் செய்யற. போய் கேளுமா, மேல எங்கேயோ இருக்கலாம். அண்ணி